வெல்கம் டு நந்தினி மண்சட்டி சமையல். இன்றைக்கி நம்ம சூப்பரான சாம்பார் சாதம், தயிர் சாதம், சப்பாத்தி இதுக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸி. இதுக்கு தேவையான பொருள், தேவையான அளவு எண்ணெய், மல்லி 1 ஸ்பூனு, மிளகு 1.5 ஸ்பூனு, கருப்பு எள்ளு எந்த எள்ளு வேணாலும் எடுத்துக்கலாம் 1 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, பட்டை 4, கிராம்பு 4, பட்டை 2, மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ப, பூண்டு 10 பல், பெரிய வெங்காயம் இந்த சைஸில் 2 எடுத்துக்கோங்க, தண்ணி தேவையான அளவு, பச்சை மிளகா ஒரு 3, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, சிக்கனு 1/2 கிலோ, உப்பு தேவையான அளவு, எலுமிச்சம்பழம் ஒரு அரை எலுமிச்சம்பழம் சாறு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு. இப்போ நம்ம இந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் மல்லி போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் மிளகு சேர்த்துக்குங்க, ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கருப்பு எள்ளு இல்லை எந்த எள்ளுனாலும் சரி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கிராம்பு 4 சேர்த்துக்கோங்க, பட்டை 2 துண்டு சேர்த்துக்குங்க, மிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க, 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள். இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த அரைச்ச பவுடரை சிக்கனில் சேர்த்துக்கலாம். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எலுமிச்சம்பழ சாறு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதில் ஒரே 1 ஸ்பூனு எண்ணெய் சேர்த்து நல்லா பெரட்டி 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் பூண்டு இந்த மாதிரி பொடியாக தட்டி போட்டுக்குங்க, வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, நம்ம பெரட்டி வச்சுருந்த அந்த சிக்கனையும் இதோடு சேர்த்துக்குங்க. தண்ணி ஊற்றாதீங்க, தெளித்து விடுங்க. தெளித்து விட்டுட்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி மேலே தூவி விட்டுருங்க. இது மேலே தூவி விட்டு பாருங்கள், ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க. வேக விட்டுட்டு கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணதை மேலாப்பில் தூவி விட்டுருங்க. இப்போ சூப்பரான ஒரு சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதே மாதிரி எள்ளு போடுறோம், கசக்குள்லாம் நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம், இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.